நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போமாக. Let us read a portion from the scripture. 60ஆம் சங்கீதம் Psalm 60 6 7 வசனங்களை வாசிப்போம். verses 6 and 7. 60ஆம் சங்கீதம் 6 7 வசனங்களை வாசிப்போம். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கிளையாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். God hath spoken in his holiness. I will rejoice, I will divide Shechem and met out the valley of Succoth. Gilead is mine and Manasseh is mine. Ephraim also is the strength of mine head. Judah is my lawgiver. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நாம் வாசித்த இந்த 2 வசனங்களிலே சங்கீதக்காரன் சில இடங்கள் தன்னுடையது என்று உரிமை பாராட்டுகிறான். In the verses, portion of the scripture which you have read, the psalmist claimed that some of the places belongs to him. வேத வசனங்களின் பின்னாக ஆவிக்குரிய சத்தியங்கள் மறைந்திருக்கின்றன. Behind every word of God there are hidden spiritual truths. வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய மனதை மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றன. Every word of God reveals the mind of God or the will of God to man. இந்த வசனங்கள் மூலம் நான் அறிந்து கொண்ட சில சத்தியங்களை இந்த முதல் நாள் கூட்டத்திலே நான் உங்களோடு பேசுகிறேன். Through this verse I would like to tell you, share with you some of the truths which I have learned. விசுவாசத்தின் வீரர்களை பற்றி எபிரேயரிலே படிக்கும்போது, when we read about the heroes of faith in the book of Hebrews, அவர்கள் விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். we read that they overcome even nations through faith. ஒவ்வொரு இடத்தையும் தங்களுக்கு சொந்தமாக்குவது தங்களுடைய புயபலத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலும் தேவனுடைய சகாயத்தினாலும் அவர்கள் அப்படி செய்தார்கள். They were able to do that not by the strength of the muscle but by the grace of God and by the help of God they did that. இங்கே தாவீது சொல்லுகிறான், சீகேம் என்னுடையது, சுக்கோத்தும் என்னுடையது. David says, Shechem is mine and Succoth is also mine. கிலெயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது என்று சொல்லுகிறான். He says Gilead is mine, Manasseh is also mine. இந்த 4 இடங்களை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன். Today I would like to speak to you about these 4 places. இந்த ஒவ்வொரு இடங்களும் என்னுடையது என்று சொல்வதன் அர்த்தம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே, விசுவாச ஜீவியத்திலே தேவனுடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களையும் நாம் என்னுடையது என்று சொந்தமாக்கி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. The reason why we learn from this is that in our spiritual life, in our life of faith, we must claim each and every to be our own and we should experience them. விசுவாச ஜீவியம் என்பது, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது விசுவாசத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வதே ஆகும். Faith life or a Christian life is one by the faith of God making our own all the experiences. ஒரு ஆளுடைய வற்புறுத்தலின் நிமித்தம் ஒரு மனிதன் எந்த ஆசீர்வாதத்தையுமே கிறிஸ்தவ ஜீவியத்தில் அடைய முடியாது. In a Christian life no man can attain any blessing through a persuasion of anyone. தேவனிடத்தில் தனக்கு இருக்கிறதான விசுவாசத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதம் என்னுடையது என்று அவன் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Through the faith which he has on God, he has to claim that this is mine and he must receive it. முதலாவது நான் சீகேமை பற்றி சொல்லுகிறேன். First let me tell you about Shechem. சீகேம் என்கிற இடத்திற்கு अनेक விசேஷங்கள் வேத புத்தகத்தில் உண்டு. For the word Shechem, many good things are mentioned in the word of God. எல்லாவற்றையுமே சொல்ல இன்றைக்கு நேரம் இல்லை. Today I don't have time to mention about everything. ஆனால் சீகேமினுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால், But one of the importance of Shechem, யோசேப்பின் எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம்தான் இந்த சீகேம் என்று வேதம் கூறுகிறது. the word of God says this is the place where the bones of Joseph was buried. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், யோசேப்பின் எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம்தான் இந்த சீகேம் என்று நமக்கு தெரிவிக்கிறார். Joshua 24:32 tells us that Shechem is the place where they have buried the bones of Joseph. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. யோசேப்பின் எலும்புகளுடைய விசேஷம் என்ன? What is the speciality of the bones of Joseph? பாவம் இல்லாத எலும்புகள், As bones without sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதத்திலே ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படும் போது
அவன் தன்னுடைய பாவங்களில் விடுதலை இல்லாதவனாய் அடக்கம் பண்ணப்படுவானாகில் அவனுடைய எலும்புகளுக்குள்ளே பாவங்களோடு தான் அவன் படுத்துக் கொள்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. If a person dies with sin, then even when he is buried, he is lying down with sin in his bones. யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய வாலிபத்தின் பாவங்கள் அவனுடைய எலும்புகளுக்குள் அடைக்கப்பட்டு அதிலே விடுதலை இல்லாதவனாகவே ஜீவித்திருந்தால் அவன் மரிக்கும் போதும் அந்த பாவங்களோடே தான் மண்ணில் படுத்துக் கொள்கிறான். Job 20 verse 11 says, if a young man has got a sin and that is right in his bones, and if he is not delivered during his lifetime and die, then he lies down with the same sin. யோசேப்பின் எலும்புகளுடைய விசேஷம் என்னவென்றால், யோசேப்பு பாவத்தை ஜெயித்து ஜீவித்த ஒரு மனிதன். The speciality of the bones of Joseph is that Joseph was the one who had overcome all the sin. விசுவாச ஜீவியம் என்பது பாவத்தை எதிர்த்து ஜீவிக்கிற ஜீவியம், பாவம் இன்றி ஜீவிக்கிற ஜீவியம் என்று வேதம் விளக்கமாக நமக்கு அறிவிக்கிறது. Faith life is the one that a life without sin, and which is resisting the sin, which word of God teaches us clearly. இன்றைக்கு உலகத்தின் ஞானம் விசேஷமான விதத்தில் வளர்ந்திருந்தாலும் கூட பாவத்தை ஜெயிக்க முடியுமா என்கிற ஒரு அறிவு உலகத்தினிடம் இல்லாமல் இருக்கிறது. Today there was a knowledge explosion in the world, but at the same time there is a question whether we can overcome sin. பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. There is one who can forgive the sin, and that is our Lord Jesus Christ. ஒரு மனுஷனுடைய வாலிபத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அவன் மரிக்கும் போது அவனுடைய எலும்புகளுக்குள்ளே அந்த பாவம் இருக்கும். If a young man dies with his sin, then when he dies, his sin will be in his bones. ஆகையால் பாவத்தினின்று விடுதலை பெற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர் என்ற விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் புகுந்து விட வேண்டும். Therefore, in order to get remission of sin in the life of a man, he must the very thought that Jesus Christ can forgive the sins should enter into him. மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தாலும் அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்ற அறிவு உலகத்தினிடம் அற்று போயிற்று. Though Jesus Christ has come into the world to forgive the sins of the whole world, but today you see that people are aware of this idea that Jesus can forgive sins. உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி பல விதமான அறிவுகள் தான் உலகத்தினிடத்தில் காணப்பட்டன. Among the worldly people you can see different kinds of knowledges about our Lord Jesus Christ. ரோம நாகரிகத்தை எடுத்துக்கொண்டால், and if we read the Roman civilization, போர் வீரர்களையும் ராணுவ தளபதிகளையும் ரோம நாகரிகமானது மேன்மையானதாய் எண்ணியது. The Roman soldiers and the Roman captains, they were considered to be the great people. கிரேக்க நாகரிகமானது கலைஞர்களையும் பேச்சாளர்களையும் மிகவும் மதித்தது. The Grecian culture, they have honored the orators and those people who are good artists. எகிப்திய நாகரிகம் அரசாங்க அதிகாரிகளை மதித்தது. The Egyptian culture, Egyptian civilization honored the government servants. யூத கலாச்சாரம் வேதபாரகர்களையும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் கனம் பண்ணியது. The Jewish culture, they honored Pharisees and Sadducees. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவராய் இருந்த போதிலும் அவர் தச்சனின் மகன் என்றுதான் எண்ணப்பட்டார். But though Jesus Christ was the one who came as the one who forgave our sins, but he was considered only as a carpenter's son. காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர் என்கிற அறிவு பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு அருளப்படுகிற அறிவாக இருக்கிறது. Because the knowledge that Jesus Christ is the one who forgives the sin, the very thought is given to that man from heaven above. பாவம் என்பது ஒரு பயங்கரமான சத்ருவாய் மனிதனை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற கால அளவிலே நாம் ஜீவித்துக் We கொண்டிருக்கிறோம். are living in a time where sin is deceiving man in every possible way. கொஞ்சம் அயோடின் ஒரு தண்ணீரிலே விழுந்தால், A little iodine, if falls into the water, அந்த அயோடின் ஆனது கிட்டத்தட்ட அதை போல 7000 மடங்கு தண்ணீரை ஒரு நொடி பொழுதிலே நீல நிறமாய் மாற்றி விடுமா. that can change 7,000 multiples of water into blue color. பாவமானது அதைவிட மிகவும் கொடியதும் மிகவும் வல்லமை வாய்ந்ததுமாய் காணப்படுகிறது. But sin is more powerful and more wicked than that. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பாவத்தை மன்னிக்கிறவராக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். But our Lord Jesus Christ is present in our midst as the one who forgives our sins. சீகேம் என்னுடையது என்று தாவீதை போல் சொல்ல வேண்டும் என்றால் அந்த அனுபவம், பாவத்தை ஜெயித்து ஜீவிக்கிற அனுபவம் என்னுடையது என்று நாம் தேவ சமூகத்திலே உரிமை பாராட்டுவோம். If we have to say, just like David claimed that Shechem is mine, you must also overcome all the sin and you should live such a life in God. பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தால், If you read the Old Testament,
பாவத்தினால் உண்டாகிற நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படி 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. There are 4 things mentioned to escape the judgment which comes out of sin. ஏசாயாவிலே நீங்கள் அலறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Isaiah it is written you should howl. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். And let me tell you briefly. எரேமியாவிலே நீங்கள் ரெட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In book of Jeremiah it is said you must put on the sackcloth. எசேக்கியேலிலே நீங்கள் அலறுங்கள் உங்கள் இடுப்பிலே அடித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is said you must cry and howl and you must beat in your hips. பாவத்தினால் உண்டாகிற நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக உங்கள் இடுப்பிலே நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that you must howl and smite on your hips so that you can escape the judgment which comes out because of sin. மீகாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் புழுதியிலே புரளுங்கள் என்று. அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். In the book of Micah it is said that you must roll in your dust. மீகா 1:10 வசனத்திலே பாவத்தினால் வருகிற நியாயத்தீர்ப்பு பயங்கரம் ஆகையால் நீங்கள் புழுதியிலே புரளுங்கள் என்று சொல்லப்பட்ட பேத்தப்ராவிலே நீங்கள் புரளுங்கள் என்று வாசிக்கிறோம். In Micah chapter 1 verse 10 we read that you must roll in Beth-Apra because the judgment which is going to come because of sin is very great. தயவு செய்து அந்த வசனத்தை வாசியுங்கள். Read that verse. அதை காற்பட்டத்திலே அறிவியாதேயுங்கள், அளவே வேண்டாம், பெத்தப்ராவிலே புழுதியில் புரளு. பேத்தப்ராவிலே புழுதியில் புரளுங்கள். In Beth-Apra you must roll in your dust. பேத்தப்ரா என்று சொன்னால் புழுதியின் வீடு அல்லாவிட்டால் பொடியின் வீடு. And Beth-Apra means the house of dust. பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. Bethel means house of God. பெத்லெஹேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. Bethlehem means house of bread. பேத்தப்ரா என்று சொன்னால் தூசி வீடு. தூசி உள்ள வீட்டிலே நீ தூசியிலே புரளு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Beth-Apra means it's a house of dust and the Lord says you must roll in the house of dust. அந்த நாட்களிலே பாவத்திலிருந்து வருகிற நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் மனிதர் என்ன செய்தார்களாம்? புழுதியிலே புரண்டார்களாம். பிரியமானவர்களே, During those days, in order to escape the judgment which comes out because of sin, the people used to roll in the dust. இன்றைக்கு நாம் अनेகர் புழுதியிலே புரளுவதை காண்கிறோம், கேள்விப்படுகிறோமே. Today also we can hear and also we know that people rolling in the dust. ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே புழுதியில் புரண்டால் பாவம் நிவர்த்தியாகாது. But during this period of grace, even if you roll on the dust, you will not be remitted of your sin. ரெட்டை கட்டிக்கொண்டாலும் பாவம் நிவர்த்தியாகாது. Even if you put on the sackcloth, your sins will not be forgiven. நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக ஒரே ஒரு வழி, தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் இயேசுவிடம் ஒருவன் அறிக்கையிட வேண்டும். The one and only way to get rid of your sin is to you confess all the sin unto the Lord Jesus Christ. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். He that hideth his sin shall not prosper, but he that confesseth shall find mercy. நமக்கு ஒரு பழைய பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் அன்பையா என்று. We have an old pastor named Anbaya. அவரை எனக்கு தெரியும் போது நான் அவரை பார்க்கும்போது நான் ஒரு சின்ன பையனா இருந்தேன். When I saw him, I was a small boy. பாஸ்டர் அன்பையா சாதாரணமாக சொல்லுகிற விதம் இது, இந்த வசனத்தை. And this is how Pastor Anbaya used to narrate this verse. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பைபிள்ல அவர் சொல்வார், தன் பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான். And the Bible says that he that covereth his sin shall not prosper, and he means the same thing in Tamil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விளங்க மாட்டான்னு சொன்னா இங்க ஒரு லோக்கல் லாங்குவேஜ். That's a local verbal. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that covereth his sin shall not prosper. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருதயத்தை திறந்து உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பாவத்தை நீ அறிக்கை செய்தால் அவர் உன்னை விடுவிக்கிறவராக, உனக்கு ஜெயம் தருகிறவராக, யோசேப்பை போல உன்னை மாற்றுகிறவராக இந்த இடத்தில் வந்திருக்கிறார். The Lord Jesus Christ is present in your midst. If you open your heart to the Lord Jesus Christ and confess all your sins, then he will forgive you as if and change you just like Joseph. ரோமாபுரியை அரசாண்ட ஒரு மன்னன் அவனுடைய ஜீவியத்திலே ஒரு நாள் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்தானாம். And the Roman emperor once killed his own brother. அன்றைக்கு ராத்திரியிலே தன்னுடைய சகோதரன் அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரம் முழு ஒரு நிறைய பாத்திரம் நிறைய இரத்தத்தோடு அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறதாக இவன் கண்ணை மூடினால் இதுதான் காட்சியாக இருந்தது. When the king that day closes his eyes, he was able to see that his brother carrying a vessel full of blood. கண்ணை மூடி தூங்க முடியாது. He cannot close his eyes and sleep. கண்ணை மூடினால் அவனுடைய சகோதரன் பாத்திரத்தில் இரத்தத்தோடு வந்து நிற்பதுதான். The moment he closes his eyes, he was able to see that his brother carrying blood in a vessel. தூக்கமே இல்லை. There no sleep at all. ஆகையால் அவன் வேறொரு தீவிற்கு போய் தங்கலாம் என்று
அங்கே போனானாம். Therefore he decided to change his place to some other island. அங்கேயும் அவனுடைய மனசாட்சி அவனை குத்திக் கொண்டே இருந்தது. There also his conscience was pricking him. கர்த்தராகிய இயேசுவை பற்றி அவன் அறியவில்லை. Then he did not know about our Lord Jesus. அவனுடைய மனசாட்சி அவனை குத்திக் கொண்டே இருந்தது. Nevertheless his conscience was pricking him. கடைசியிலே நிம்மதியில்லாத மனதோடு அந்த தீவிலேயே அவன் மரித்தானாம். Finally, without any peace of mind, he died in that island itself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, உங்களுடைய மனசாட்சி குத்துகிற எந்த காரியமானாலும் நீங்கள் திறந்து சொல்லும்படியாக கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு நமக்கு பாவங்களை மன்னிக்கிறவராய் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Dear people of God, the Lord Jesus Christ is the one who is present in our midst as the Lord who forgives your sin. If you open your heart and confesses all which is what is pricking your heart. அதுதான் சீகேம். That is what is called Sichem. பாவத்தை மன்னிப்பது இயேசுவுக்கு உள்ள அதிகாரம். And Jesus Christ has got the authority to forgive your sins. பாவம் மன்னிப்படைந்த ஜீவியம் நம்முடைய சுதந்திரம். The life of sinless life is our inheritance. அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் All those பார்க்கலாம். who believe that say Hallelujah. Hallelujah. இந்த கிறிஸ்து நகரிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அநேகருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை கழுகி தன்னண்டையிலே இழுக்கிறதான வல்லமையுடையதாய் காணப்படுகிறது. Even this Christian Nagar, the blood of the Lord Jesus Christ is able to forgive all the sins of the people, and he can draw such people unto him. நான் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருந்த போது இந்த நகர் கிறிஸ்து நகர் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு போர்டை கண்டேன். When I was approaching this place, I saw a board which is mentioned Christian Nagar. கிறிஸ்து நகர் என்கிற அந்த போர்டு எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கியது. It gave me a great joy. அப்படிப்பட்ட சந்தோஷம் வந்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் All பார்க்கலாம். those have Hallelujah. Hallelujah. அடுத்ததாக அவன் சொல்லுகிறான், Next he says, சுக்கோத் Sukkot. சுக்கோத் என்னுடையது என்று சொல்லுகிறான். And he claimed that Sukkot is also his. சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை நான் அளப்பேன், அதை எனக்கு சொந்தமாக்குவேன். He says, I will measure the valley of Sukkot and I will make it my own. இதனுடைய விசேஷம் என்னவென்றால், What is the speciality? இது ஒரு வெண்கல பள்ளத்தாக்கு. This is a valley of brass. சாலமோன் தன்னுடைய தேவாலயத்தின் வெண்கல பணிமுட்டுகள் அனைத்தையுமே இந்த பள்ளத்தாக்கில் தான் வார்ப்பித்தானாம். King Solomon has made all the vessels of brass only in this valley of Sukkot. வெண்கலம் என்பது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை காண்பிக்கிறது. Brass signify the grace which we receive from our God. நம்முடைய ஜீவியம் முழுவதும் கிருபையினால் தான் கிருபையின் மேல் தான் நம்முடைய ஜீவியம் நின்று கொண்டிருக்கிறது. Our whole life stands on grace. கிருபை இன்றி ஒரு மனிதன் கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய இயலாது. Without grace no man can do a Christian life. இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலே நாம் கேட்டது போல, Just like we heard at the beginning of this meeting, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே. I am what I am by the grace of God. ஒரு கிறிஸ்தவன் தன்னை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் அவன் ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல முடியும், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே. If a Christian will have to say about this whole thing, he can say only one thing, I am what I am by his grace. ஒன்று ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்கள். You go home and read 1 Kings chapter 7. அவருடைய அந்த சாலமோனுடைய ஆலயத்தில் சகல வெண்கல பணிமுட்டுகளும் இந்த சுக்கோத் பள்ளத்தாக்கிலே தான் வார்ப்பிக்கப்பட்டதாம். All the vessels of brass which was used at the Solomon's temple, they were all molded in here in Sukkot. ஆண்டவருடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சந்திக்கிறது. The grace of God is meeting a person's life. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். There is a verse in the proverb that grace and truth shall meet each other. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். Grace and truth shall meet each other. எங்கே சந்திக்கும் என்ற ஒரு கேள்வி கேளுங்கள். And you ask a question where it will meet. நாகர்கோயிலையா? Is it in Nagarkoil? வடசேரியிலையா? Or is it Vadaseri? வெட்டுண்ணி மடத்திலையா? Or is it Vetuni Madam? கிருபையும் சத்தியமும் எங்கே சந்திக்கும்? Where the grace and truth will meet. ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே சந்திக்கிறது. It meets at the life of a man. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். Grace and truth shall meet each other. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். Righteousness and peace shall kiss each other. நான் அதை இப்படி சொல்லுகிறேன். I would like to tell you this way. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது நீதியும் சமாதானமும் அங்கே முத்தமிட ஆரம்பிக்கிறது. When grace and truth shall meet each other, then righteousness and peace begins to kiss each other. கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்பட்டது. Grace and truth was revealed through the Lord Jesus Christ. பழைய ஏற்பாட்டில் கிருபை கிருபை என்று சொன்னாலும் அவர்கள் தேவனுடைய பூரண கிருபையை அல்ல அனுபவித்தது. கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்பட்டது. In the Old Testament times,
There were many times it was mentioned about the mercy of grace, but nevertheless, grace appeared only at the advent of our Lord Jesus Christ. ஒரு கேள்வியை கேட்கிறேன். I would like to ask a question. கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்கள் யார்? Who are those who can receive grace? அல்லாவிட்டால் தேவனுடைய கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Otherwise, how can we receive grace from God? அதற்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறேன். And I would like to answer in one word. ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் தேவனுடைய கிருபை வெளிப்பட வேண்டும் என்றால், And if grace will have to reveal in the life of a man, அவன் தேவனுடைய சித்தத்திற்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். and he should be the one who has submitted himself for the will of God. சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற கேள்விக்கு, To the question, Saul, why thou persecutest me? ஓ சவுலுடைய இருதயம் தொடப்பட்ட போது Then when his heart was touched, அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? what was the answer he gave? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? Lord, what wilt thou have me to do? நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் செய்கிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள். Means that whatever you want me to do, I will do. அன்று முதல் அவனுடைய ஜீவியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை பொழிய ஆரம்பித்தது. From that day onwards, the grace of the Lord Jesus Christ began to flow through him in his life. நியாயப்பிரமாணத்தின் மூலம் சுயநீதியினால் நிறைந்து ஜீவித்த சவுல் Saul was leading a life through law. வெறும் மார்க்க வைராக்கியத்தினால் பெரிய பெருமையோடு வாழ்ந்த சவுல் Saul was leading a life of pride because he has got a zeal for his religion. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு அந்நியமாயிருந்த சவுல் Saul was a stranger to the grace of God. நான் உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே பொழிய ஆரம்பித்தது. The moment he said, Lord, what wilt thou have me to do, or whatever you command I will do, then immediately grace flowed from heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்தில் தான் நம்முடைய ஜீவியத்திலே தொடங்கியது. Such an experience began in our life at water baptism. ஞானஸ்நானம் என்கிற சத்தியம் ஒரு மனிதன் தேவ சித்தம் செய்ய தன்னை ஒப்படைக்கிற முதல் தருணத்தை காண்பிக்கிறது. The truth of water baptism signify the first step a man commits himself to do the will of God. ஆவிக்குரிய ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் ஒரு தொடக்கம் உண்டு, ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு முடிவும் உண்டு. For every spiritual experiences in life of a man, there is a beginning, there is a growth, and there is an end. தேவ சித்தம் செய்ய ஒரு மனிதன் ஆரம்பிப்பதென்றால் அதுதான் ஞானஸ்நானத்தின் அனுபவம். When a person begins to do the will of God, it begins at water baptism. கீழ்ப்படியாமையினால் உண்டான பாவத்தை தன் வாழ்க்கையில் நிவர்த்தி செய்யும்படி கீழ்ப்படிந்து கொடுக்க ஆரம்பித்தானே, அதுதான் ஞானஸ்நானத்தின் அனுபவம். And his sin entered because of the disobedience, but now he has submitted himself to obedience, and that is the beginning. That's water baptism. என்னுடைய ஜீவியத்திலே நான் ஞானஸ்நானம் எடுத்த சந்தர்ப்பத்தை இந்த மேடையில் நின்று நான் உணர்கிறேன். And even today I realize the instance where I have took my baptism. பிரியமானவர்களே, எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் கூட இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். And the pastor who baptized me is seated here. ஆகையால் எல்லாருக்கும் முன்பாக நான் மிகுந்த தாழ்மையோடு இந்த சத்தியங்களை பேசுகிறேன். Therefore with all humility I talk about this truth to all. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தம் செய்ய கீழ்ப்படுகிற முதல் சந்தர்ப்பம் தான் ஞானஸ்நானம். The first instance when man obeys to do the will of God is water baptism. நீங்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள்? How many of you have received water baptism? இன்னும் நீங்கள் ஞானஸ்நானம் பெறாதவர்களாய் இருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் கீழ்ப்படியவில்லை என்றுதான். And if you haven't taken water baptism so far, then the Spirit of the Lord is telling about you that you haven't obeyed. ஞானஸ்நானத்தின் அனுபவம் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக்கும் அனுபவம். The experience of water baptism is baptizing into the death of the Lord Jesus Christ. ஒரு மனிதனை கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணுகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஞானஸ்நானம். Water baptism experience whereby we bury a man into the baptism, into the death of the Lord Jesus Christ. நீர்மூழ்கி கப்பலிலே வேலை செய்கிற ஒரு கேப்டன். And there was a captain who was working in a ship, நீர்மூழ்கி கப்பல்ல submarine. ராத்திரி எல்லாம் நீர்மூழ்கி கப்பல் பிரயாணம் செய்து காலையிலே துறைமுகத்திலே வந்து சேர்ந்ததாம். And throughout the night they have traveled in the submarine, and in the morning it reached the port. கேப்டன் தன்னுடைய வீட்டுக்கு போனார். And captain went to his house. அவருடைய பிள்ளை வந்து கேட்டாராம் அவரிடத்திலே. And the child came and asked him, அப்பா, நேற்று ராத்திரி எல்லாம் பயங்கர புயலா இருந்ததே. and yesterday night there was a lot of storm and other thing. பெரிய சேதம் உண்டானதே. And there was a great destruction. உங்களுக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லையா But என்று nothing happened to you. அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? You know what he replied? மகனே, Son,
நாங்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருந்தோம். We were immersed into the water. ஆகையால் மேலே உள்ள அலைகளும் புயல்களும் எங்களை சேதப்படுத்தவில்லை. Therefore the waves or the storm above us did not do any harm to us. ஹல்லேலூயா! Hallelujah! இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நீ அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அலைகளும் புயல்களும் உன் ஜீவியத்துக்கு விரோதமாய் வருகிற வல்லமைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you are buried into the death of the Lord Jesus Christ, then the waves and the storm that is going around in this world can never hurt you or harm you, says the Lord. ஞான ஸ்நானம் என்பது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக நம் ஒவ்வொருவரையும் அடக்கம் பண்ணுகிற மரணத்துக்குள்ளாய் மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவம் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். Today I will reveal to you that baptism is not a ritual matter, but it is being buried into the death of the Lord Jesus Christ and remain so. மூன்றாவதாக, Thirdly, கிலெயாத். Gilead. என்னுடையது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். The psalmist claimed that Gilead is mine. இந்த கிலெயாத்தை பற்றி வேதத்திலே பல பாடங்கள் உண்டு. There are many things which are mentioned about this Gilead. இந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஒரு சில வரிகளாக வைக்கிறேன். I would like to place before you 2 or 3 things of this Gilead. கிலெயாத்தில் 3 காரியங்கள் உண்டு. There are 3 things in Gilead. ஆதியாகமம் 37 அதிகாரம் 25 வசனத்தின்படி In Genesis chapter 37 and verse 25, 3 காரியங்கள் கிலெயாத்தில் இருந்து கொண்டு there are வரப்பட்டன. 3 things were brought from Gilead. முதலாவது சுகந்த வர்க்கம் கொண்டு வரப்பட்ட ஸ்பைசஸ். First one is spices. இரண்டாவது பிசின் தைலம். Secondly, the balm. மருந்து தைலம் கொண்டு வரப்பட்டது. It's a balm that were brought from Gilead. மூன்றாவது வெள்ளை போளம் கொண்டு வரப்பட்டது. Thirdly, myrrh was also brought from Gilead. இதெல்லாம் என்ன கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஆவிக்குரிய ஒவ்வொரு அனுபவங்களா இருக்கின்றன. Dear brother, dear sister who is listening to me, all these things are spiritual experiences. இந்த சுகந்த வர்க்கம் என்னுடையதென்றும், இந்த பிசின் தைலம் என்னுடையதென்றும், இந்த வெள்ளை போளம் என்னுடையதென்றும் நாம் சொல்ல வேண்டும். We should say that spices is mine, this balm is mine, and the myrrh is also mine. ஆதியாகமம் 37 அதிகாரம் 25 வசனத்திலே வாசித்து பார்ப்போம். Genesis chapter 37 and verse 25. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஏற்றி கொண்டு வந்தார்களாம். And they were bearing spicery, balm and myrrh. இந்த 3 அனுபவமாக நான் These சொல்கிறேன். 3 things are 3 experiences indeed. முதலாவது சுகந்த வர்க்கம் என்பது One is the spices. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலும் அவன் ஜெபிக்கிறவனாக வேண்டும் என்பதை காண்பிக்கிறார். That shows every man must become a prayer warrior. பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். A man who commits sin will not pray, and a man who prays will not commit sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பக்த நிமிதமாய் சொல்லுகிறார். A godly man says like this. பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். A man who prays will not commit sin, and a person who commits sin will not pray. உலகத்தில் உள்ள சகல மனிதருடைய முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். And he wants that all the knees should bend before our Lord Jesus Christ. முழங்கால்கள் முடங்குவது என்று சொல்வது அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும் என்று மாத்திரமல்ல அர்த்தம். முழங்கால் முடங்குவது என்று சொல்வது அவருக்கு முன்பாக ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தையும் காண்பிக்கிறது. When we say all the knees should bow before him, that does not mean that everything should come under his control, but also that every knee should bow and kneel down and he should pray. இன்றைக்கு உலகத்தில் கோடா கோடி ஜனங்கள் ஜீவிக்கிறார்களே, இவர்கள் நடுவில் எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக முழங்காலிட்டு ஜெபிக்கிறார்கள் என்று கேட்டால் வெகு சொற்பமான ஜனங்கள் தான் ஜெப ஆவி உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். Today millions and millions of people are living in the world. Among them, if we ask how many people are really kneeling down and pray, we can say that only few people have the spirit of prayer and they really pray. இந்த கன்வென்ஷன் இந்த இடத்திலே நடைபெற வேண்டிய காரணம், இந்த பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கூட ஜெபம் பண்ணுகிறவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டங்கள் இங்கே நடத்தப்படுகின்றன. The reason why this convention is conducted here is that the people around, they should kneel down and pray and they must become the people of God. ஒரு ஞாயிறு பள்ளியிலே பிள்ளைகளை ஆசிரியர்கள் சந்தித்தார்கள். In a Sunday school, the teachers met the students. ஒரு ஆசிரியர் பிள்ளைகளிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். Then the teacher asked a question to the students. ஜெபம் என்றால் என்ன?
he asked, what do you mean by prayer? அநேகர் அநேக விதமான பதில்களை சொன்னார்கள். Different students gave different answers. ஆனால் ஒரு பிள்ளை சொன்ன பதில் என்ன தெரியுமா? But one child gave an answer like this. நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவதும் தான் ஜெபம் என்று சொல்லியது அந்த பிள்ளை. See, that child said, we talking to God and God talking to us. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவதோடு முடிந்து போகவில்லை பிரியமானவர்களே. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் நம்மோடு பேசும் வரைக்கும் நாம் தேவனோடு பேச வேண்டும். அதுவே ஜெபம். When we say prayer, it is not simply we speaking something to God, but we should keep on praying till God speaks to us. நான் மறுபடியும் அதை சொல்லுகிறேன். Once again I repeat, ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு பேசும் வரைக்கும் நாம் தேவனோடு பேசுவதுதான் உண்மையான ஜெபம். prayer means not only we talking to God, but we should keep on talking till God speaks to us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. உன்னோடு தேவன் பேசும் வரைக்கும் நீ தேவனோடு பேசுகிற ஒரு ஜெப ஜீவியத்தை இந்த கன்வென்ஷனின் முதலாம் நாளிலே ஆண்டவர் உனக்கு வாக்களிக்கிறார். And God is promising a prayer life that you should pray and pray till God speaks to you. இந்த உலகத்தில் அநேக ஆயிரம் அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஜெபிக்க தெரியாதவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். In this world there are millions and millions of people living without knowing how to pray. அவர்கள் எல்லாரையும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கூட்டங்களின் நோக்கமா இருக்கிறது. And the purpose of our meeting is that all the people should pray. ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்காமல் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பரலோகத்தில் இருந்து ஏதாகிலும் கிடைக்குமா? Till a person starts praying, will he get anything from heaven? கிடைக்கவே கிடைக்காது. No, he cannot get anything. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு இணைக்கப்பட வேண்டும், அவரோடு சம்பந்தப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். Because every person should be get connected to God, and that is a Christian life. தேவன் நம்மோடு பேசும் வரைக்கும் நாம் தேவனோடு பேசுவோமாக. And let us speak to God till he speaks to us. அநேகரால் இன்றைக்கு ஜெபிக்க முடியவில்லை. Today many people are not able to pray. ஜெபிக்க அநேகர் விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. Many they are willing to pray, but they are not able to pray. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு உனக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ கேட்டால் அது உனக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Dear brother, today the Lord is speaking to you. Even if you don't know about the Lord, but if you ask him, he will give. Ask and it shall be given you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it shall be given you. உங்களுடைய தேவை என்ன என்பதை நீங்களும் அறிவீர்கள், கர்த்தரும் அறிவார். And you know what you are in need of, and God also knows about it. ஒருவேளை நம்முடைய மனித அறிவிலே நம்முடைய அவசியங்கள், தற்போதுள்ள அவசியங்கள் என்ன என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தேவனுக்கோ வரப்போகிற நாட்களிலே நம்முடைய தேவை என்ன என்பதையும் நம்முடைய தேவன் அறிகிறார். Sometimes in our mind we know only of the temporal things which you are in need of at present, but God knows what you are exactly in need of even for our future. ஆகையால் இந்த கந்தவர்க்கம் என்பது ஜெப ஜீவியத்துக்குப்பாய் நான் பேசுகிறேன். Therefore this frankincense or this spice I compare it to a prayer life. இரண்டாவது கிலெயாத்திலிருந்து பிசின் தைலத்தை கொண்டு வந்தார்களாம். Secondly, they brought from Gilead the balm. பிசின் தைலம் குணமாக்குகிற ஒரு தைலம். Balm is the one to heal the sick. காயப்பட்டவர்கள் கிலெயாத்திலே போய் காயங்களை ஆற்றும்படி போவார்களாம். The wounded people, they will go to Gilead to be healed of their wounds through balm. கிலெயாத்தின் தைலம் சரீரத்தின் காயங்களை ஆற்றக்கூடிய தைலமாய் இருந்தது. The balm of Gilead is the one who can heal the wounds of the body. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு புதிய கேள்வியை கேட்கிறேன். But today I like to ask a new question. எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே In Jeremiah chapter 8 and verse 22, கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்கிறார். and God is asking a question. கிலெயாத்தில் பிசின் தைலம் இல்லையா? And don't you have balm in Gilead? பின்ன ஏன் என் குமாரத்தி சுகமாகாமல் போனாள்? Then why my daughter is not being healed? அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்ன? What do you mean by this question? என்னுடைய குமாரத்தினுடைய காயங்கள் சரீரத்தின் காயங்கள் அல்ல, இருதயத்தின் காயங்கள். That means the wounds of my daughter is not in the body, but it is in the mind. சரீரத்தின் காயங்களை கீலேயாத்தின் பிசின் தைலம் ஆற்ற முடியும். கீலேயாத்தின் தைலத்திற்கு இதயத்தின் காயங்களை ஆற்ற முடியாதே. The balm of Gilead can heal the wounds of the body, but not of the heart. எத்தனையோ பேருடைய இருதயங்கள் காயப்பட்டிருக்கிறது. Today the hearts of many people are wounded. உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை காயங்களை ஆற்றுகிற கிலெயாத்தின் தைலமாக இன்றைக்கு அதைவிட விசேஷமான தைலமாக கர்த்தராகிய இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Our Lord Jesus Christ is present in our midst to heal all the wounds of your heart more than the balm of Gilead. அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே
கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? இல்லையா? இல்லையான்னு சொன்னா இருக்குதுன்னு அர்த்தம். ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? வைத்தியன் இருக்கிறான்னு அர்த்தம். பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையவில்லை? Then why my people, my daughter was not healed? என் ஜனமாகிய குமாரத்தின் காயம் சரீரத்தின் காயம் அல்ல. The wounds of my daughter is not in the body. அந்த சரீரத்தின் இருதயத்தின் காயங்களை ஆற்ற ஈலேயாத்தின் தைலத்திற்கு வல்லமை இல்லை. But the wounds of the heart cannot be healed by the balm of Gilead. ஓ, உங்களுடைய காயங்களை நானே ஆற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But God says, I should heal all the wounds of your heart. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் வேதனைகளோடும் துக்கங்களோடும் குடும்ப பாரங்களோடும் கவலைகளோடும் பிள்ளைகளை குறித்துள்ள வேதனைகளோடும் ஜீவிக்கிறீர்கள்? How many of you living with the heaviness of your heart, burden in your heart regarding your children and regarding your family? உங்களுடைய காயங்களை ஆற்றுகிற விசேஷித்த தைலமாய் கர்த்தராகிய இயேசுவை நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். Today I would like to introduce to you, yes, very precious balm which is our Lord Jesus Christ. We can heal you of all the wounds of your heart. சரீரத்தின் காயங்களையும் சுத்தமாக்குகிறார். And he also heals the wounds of your body. உன்னுடைய சரீரத்தின் வேதனைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். உன் இருதயத்தின் வேதனைகளையும் இந்த வேளையிலே கர்த்தர் மாற்றுகிறார். And God can remove the pain of your body as well as the pain of your heart. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை நீங்கள் மூடி கர்த்தர் உங்களை சுகமாக்கும்படி ஒரு நிமிஷம் உங்கள் கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். Only for 1 minute, close your eyes and allow the Lord to heal you. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன் இருதயத்தின் வேதனைகளை மாற்றக்கூடியவர். The Lord Jesus Christ is the only one who can heal you of your pains of your இந்த heart. உலகத்தில் வேறு ஒரு மனிதனும் இல்லை. There is no other man in the world. அதுதான் கிளையாத்தின் அனுபவம். That is the experience of Gilead. உன் இருதயத்தின் வேதனையோடு நீ எத்தனை காலம் ஜீவிப்பாய்? How many of you can live with the sorrow of your heart? விசுவாச ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது காயங்கள் ஆற்றப்பட்ட ஜீவியம். But a Christian life, a faith life is the one which is without any pain in your heart. பிசாசு உன் இருதயங்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். The devil is wounding your heart. மனிதன் அல்ல. It's not man. மனிதன் அல்ல. It's not man. மனிதன் என்று நீ நினைக்காதே. But you don't think that it is man. மனிதன் அல்ல. It is not man. உன் இருதயத்தை வேதனைப்படுத்துவது மனிதன் அல்ல. It is not the man who is paining your heart. உன் இருதயத்தை காயப்படுத்துவது பிசாசு என்று இந்த முதலாம் கூட்டத்திலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். In the first meeting itself, the Lord is telling you, it is the devil who is wounding your heart. அந்த மனிதன் என்னை வேதனைப்படுத்தினான், இவன் என்னை வேதனைப்படுத்தினான் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். And don't you think that this man has wounded me and that man has given me pain? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தை காயப்படுத்தியது மனிதன் அல்ல, பிசாசு. அதை இந்த வேளையிலே நீ உணர்ந்து கொள்வாயா? Dear child of God, it is not the man, but it is the devil who has wounded your heart. You must realize this at this very hour. கர்த்தர் இன்றைக்கு உன்னை சுகப்படுத்துகிறார். Today the Lord is healing you. இந்த கூட்டம் முடிந்து நீ திரும்பி போகும்போது உன் இருதயத்தின் வேதனை நீங்கி நீ திரும்பி போக போகிறாய். And when you go away from this meeting, all your wounds of your heart will be healed and you can go with peace. உலகத்தின் மனிதர்கள் இருதயத்தின் வேதனைகள் தாங்க முடியாத ஒரு கட்டம் வரும்போது தங்கள் உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். The people of the world, when they come to a stage where they cannot bear any more burden in their heart, they commit suicide. அவர்களுக்கு வேற ஒரு சரியான வழி அவர்கள் தெரியவில்லை. Because they do not know any other way. உன்னுடைய ஜீவனை நீ மாய்த்துக் கொள்ள வேண்டாம். But you need not, you cannot commit suicide. நீயும் சில முறை உனக்குள்ளே நான் தற்கொலை செய்து கொண்டால் என்ன என்று நினைத்ததில்லையோ? And you might also have thought that, why can't I commit suicide? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். But the Lord is speaking to you. நீ உன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம். There's no need for you to get rid of your life. உன்னுடைய இருதயத்தின் வேதனையை மாற்றுகிற சரியான ஒருவர் அவர்தான் கர்த்தராகிய இயேசு. அவர் உன்னுடைய அண்டையில் நின்று கொண்டிருக்கிறார். There is one who can remove all the pain of your heart and he is standing beside you. வாராயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ பாராய் உனக்காய் பாடு சகித்தோ கேளாய் அவரை தேடும் துணியே பாராய் உனக்காய் பாடு சகித்தோ கேளாய் அவரை தேடும் துணியே பாராயோ இப்பொழுது யாரும் உங்களுடைய கண்களை திறக்க வேண்டாம், உங்களுடைய கண்களை மூடுங்கள். இன்றைக்கு இந்த வேளையிலே கர்த்தர் அநேகரை சுகப்படுத்துகிறார். அநேகருடைய இருதயங்களின் காயங்களை கர்த்தர் இந்த வேளையிலே ஆற்றுகிறார். No one should open your eyes. Now the Lord is going to heal the sickness of many people and also you are going to heal all the wounds of your heart. நாங்கள் ஒரு 2 அடி பாடுகிறோம் விசுவாசத்தோடு. And we are going to sing only 2 stanzas with faith. காலங்கள் மாயையிலே
கழியுதே கனபோல் நீங்கிடுதே காலங்கள் மாறுயிலே கழியுதே கனபோல் நீங்கிடுதே காரிருளும் வானை மூடி வருதே கர்த்தரின் பாதம் வருவாய் காரிருளும் வானை மூடி வருதே கர்த்தரின் பாதம் வருவாய் பாராயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ பாராய் உனக்காய் பாடு சகிதோ ஏவாய் அவர் அழைத்திடும் துணியே பாராய் உனக்காய் பாடு சகிதோ ஏவாய் அவர் அழைத்திடும் துணியே பாராயோ நீ கேளாயோ இந்த பாட்டை பாடும்போது உங்களில் அநேகரை தேவனுடைய வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறது. When you are going to sing this song, the power of God will touch many of you. நீங்கள் அநேகர் சத்துருவா இருக்கிறீர்கள், உங்களை தேவன் அவருடைய சிநேகிதராய் மாற்றுகிறார். Many of you remain as enemy to God, but God is going to change you as His friend. இன்றைக்கு நீங்கள் போகும்போது கிலெயாத் என்னுடையது என்று சொல்லி தான் திரும்பி போக வேண்டும். When you go away from this place, you must claim that Gilead is mine. கிலெயாத்தின் தைலத்தை பார்க்கலும் விசேஷமான ஒரு தைலத்தையும் வைத்தியனையும் நான் கண்டேன் என்ற அறிக்கையோடு நீ திரும்பி போக You வேண்டும். must return with a confession that I have seen a better physician and better balm than that of Gilead. ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாயாற்றிடவே ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாயாற்றிடவே சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் மாறாயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ பாராய் உனக்காய் பாடு சகிதோ தேடாய் அவர் அழைத்திடும் துணியே பாராய் உனக்காய் பாடு சகிதோ தேடாய் அவர் அழைத்திடும் துணியே பாராயோ நீ கேளாயோ தேவனுடைய வல்லமை உங்கள் அநேகரை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. The power of God is touching many of you. மின்னல் போல ஒரு ஒளியை நம்முடைய மத்தியிலே நான் காண்கிறேன். And I see a power like just like a lightning in your midst. மின்னல் போல ஒரு ஒளியை நம்முடைய மத்தியிலே நான் I காண்கிறேன். see a light just like a lightning. அது தேவனுடைய வல்லமை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. And that is nothing but the power of God. ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாயாக்கிடவே ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாயாக்கிடவே சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் பாராயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ பாராய் உனக்காய் பாடு சகிதோர் ஏறாய் அவர் அழைத்திடும் துணியே பாராய் உனக்காய் பாடு சகிதோர் ஏறாய் அவர் அழைத்திடும் துணியே பாராயோ நீ கேளாயோ ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் சத்துருவாகிய உன்னை தமது
இந்த வல்லமை மனிதனுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, மனிதனுடைய இருதயத்தையும் சுகமாக்குற வல்லமை. This power is not only heal the body of a man, but it can heal even the heart of a man. கிலெயாத்திலிருந்து மூன்றாவது ஒரு பொருள் கொண்டு வரப்பட்டதாம். There is a third one which was brought from Gilead. அதுதான் வெள்ளை போளம். That is a myrrh. வெள்ளை போளம் என்பது நம்முடைய சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. Myrrh signifies our sanctification. தேவன் பரிசுத்தமானவர். God is holy. பரிசுத்தம் இல்லாமல், சுத்திகரிப்பு இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. Without holiness, without sanctification, no man can see the Lord. அநேகர் இன்றைக்கு தவறாய் விளங்கிக் கொள்கிறார்கள். Today many people mean it in the wrong way. எப்படி ஜீவித்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேர முடியும் என்று சிலர் நினைக்கிறார்கள். Some people think that even if we live a careless life, we can go and reach the kingdom of God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. Holiness without which no man can see the Lord. எஸ்தர் ராணியுடைய சரித்திரத்தை நீங்கள் படிக்கும்போது, If you read about the history of Esther, ஒரு வருடம் அவளுக்கு சுத்திகரிப்பு காணப்பட்டது. and there was a sanctification, purification for 1 whole year. 6 மாதம் வெள்ளை போளத்தினால் உண்டான சுத்திகரிப்பு. And for 6 months she was purified of myrrh. ஆகையால் இந்த இடத்திலே வெள்ளை போளத்தை நாம் நம்முடைய ராஜாவுக்கு முன்பாக நிற்க தகுதியாவதற்கேற்ற ஒரு சுத்திகரிப்பு என்று உங்களுக்கு நான் வைக்கிறேன். So today let us take that this myrrh is the one which can make us and purify us and sanctify us to present us before our God. உன்னுடைய தேவனுக்கு முன்பாக நீ நிற்க தகுதியாக வேண்டும் என்றால் உன் ஜீவியத்தில் ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். சகோதரனே, சகோதரியே, dear brother, dear sister, if you want to be present before the Lord, there is need to be a purification or sanctification in your life. நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? When our Lord Jesus Christ was here on this earth, what did he say? இவர்கள் சுத்திகரிக்கப்படும்படி நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். I sanctify myself for the sanctification. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. It is the will of God, even our sanctification. ஆகையால் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னுடைய நிலைமையிலிருந்து நீ திரும்பி வா. உன்னை சுத்திகரித்து அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். In whatever state you are at present, but return from that state and God can sanctify you and make you as a vessel worthy for him. நான் அடுத்ததாக மனாசேயை பற்றி சில வார்த்தைகள் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். Let me conclude after telling few things about Manasseh. சங்கீதக்காரன் சொல்கிறான், மனாசே என்னுடையது என்று. The psalmist claimed that Manasseh is also his. மனாசே என்பது ஒரு ஆளுடைய பெயரா இருந்தாலும் அல்லது ஒரு தேசத்து அல்ல ஒரு இடத்தினுடைய பெயரா இருந்தாலும் அந்த பெயருடைய அர்த்தம் மறந்து போவது என்பதே. Though this Manasseh is a name of a person or name of a place, but the meaning is forgetting. மனாசே என்னுடையது என்று சொன்னால் மறந்து போகும் அனுபவம் எனக்கு வேண்டும் என்றுதான் அதனுடைய When we say Manasseh is mine, then that means I need an experience of forgetting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதத்தை நாம் வாசிக்கும் போது, If we read the scriptures carefully, நாம் 4 காரியங்களை மறந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. the word of God teaches us that we should forget 4 things. ஆனால் அதே சமயம் 2 காரியங்களை நாம் மறக்கவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. At the same time, the word of God also teaches us that we should not forget 2 things. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற இடத்திலே Saint Paul says in a place, பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி என்று 2 காரியங்களை சொல்லுகிறார். he says, forgetting those things which are behind me and reaching forth unto those things which are before me. மறந்து ஜீவிக்கிற அனுபவமும் மறக்காமல் நினைத்து ஜீவிக்கிற அனுபவமும் நம்முடைய ஜீவியத்தில் அவசியமாயிருக்கிறது. And we need an experience of forgetting and living and not forgetting and living. முதலாவதாக ஒரு மனிதன் தன் பாவங்களை, தனக்கு மன்னிக்கப்பட்ட பாவங்களை அவன் நினைக்க கூடாது, அதை அவன் மறக்க வேண்டும். First of all, a man should not remember the sins which are forgiven him, but he should forget them altogether. உனக்கு தேவன் மன்னித்த பாவங்களை நீ மறுபடியும் சிந்தித்தால் நீ அதை மறுபடியும் செய்வாய். And if you remember those things which the Lord has forgiven you earlier, and if you remember, you will commit them again. திரும்பவும் 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 நீ பாவம் செய்யும்படிக்கு மன்னிக்கப்பட்ட பாவங்களை நீ நினைக்க கூடாது. And again and again and again, if you don't want to commit sin, you should not remember such things. ஒருவேளை நீ எத்தகைய பாவங்களில் இருந்து மன்னிக்கப்பட்டவன் என்று ஆண்டவரை துதிப்பதற்காக நீ அதை ஞாபகப்படுத்தலாம். Sometimes you can remember that only to praise God that the Lord has delivered me from such sins. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார், நான் தூஷிக்கிறவனாயிருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், ஆனால்
கர்த்தர் அதை எனக்கு மன்னித்தார், உண்மையுள்ளவன் என்று எண்ணினார் என்று பவுலும் கூறுகிறார். And even Saint Paul says that once I was a persecutor and I was a blasphemer, but the Lord has delivered me, and he remembers this thing to praise God. ஆனால் பாவத்தை செய்யும்படி திரும்ப செய்யும்படி நீ அதை நினைக்க கூடாது. But you should not remember to commit that sin again. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், Because God says, உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய மீறுதல்களை நானே என் நாமத்தின் நிமித்தம் குலைத்து போட்டேன். I have blotted out all your transgressions for my name's sake. நான் அதை இனி நினைக்க மாட்டேன். I will not remember them anymore. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. What a good word it is. நம்முடைய பாவங்களை மன்னித்த பின்பு தேவன் அதை நினைக்கிறதில்லை. After forgiving our sins, God will not remember them. ஏசாயா 43 அதிகாரம் 25 வசனத்திலே தேவன் நமக்கு எந்தெந்த பாவங்களை மன்னித்தாரோ அதை அவர் நினைப்பதில்லையா? In Isaiah chapter 43 and verse 25, whatever the sins the Lord has forgiven us, he is remember them no more. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன்னுடைய பாவங்களை நினைக்க மாட்டேன். I will not remember your sins. தேவன் நினைக்காத பாவத்தை நீ நினைத்து திரும்பவும் அதை செய்யக்கூடாது. And you should not remember the sins which the Lord is not remembering and do it again. ஒரு சகோதரனுடைய அனுபவத்தை நான் இந்த விஷயத்தில் எல்லாம் நினைப்பதுண்டு. And I used to remember the experience of a brother on occasions like this. ஒரு விசுவாசி, A believer, அந்த விசுவாசி தான் மன்னிக்கப்பட்ட பாவத்தை திரும்பவும் செய்வாராம். A believer used to do the sin which was forgiven him again and again. ராபோதனம் வரும்போது மன்னிப்பு கேட்பார், திரும்பவும் அதை செய்வாராம். At the communion time, he will ask forgiveness and he will do it again. ஒரு நாள் இவரை தேவன் எப்படி சந்தித்தார் பாருங்கள். One day God met him. You see the way in which he was met. குறிப்பிட்ட தவறை செய்யும்படியாக இவன் போய் கொண்டிருக்கிற வழியிலே, When he was on the way to commit a particular sin, இவன் ஒரு காட்சியை கண்டான். and he saw a vision. அந்த அவன் போகிற ரோடு பக்கத்திலே ஒரு எருமை மேய்ந்து கொண்டிருந்தது. A buffalo was grazing near the road which he was passing by. அந்த எருமையினுடைய முதுகிலே ஒரு பெரிய புண்ணு இருந்தது. And there was a great wound on the back of that buffalo. ஒரு காகம் பறந்து வந்து அந்த எருமையின் முதுகின் மேல் உட்கார்ந்து அந்த புண்ணை கொத்திக் கொண்டே இருந்தது. A crow came to that, alighted upon that wound, and it was just pricking that wound. இந்த எருமை துடிக்கிறது, அங்கும் இங்கும் ஓடுகிறது. ஆனால் இந்த காகம் விடுகிறதில்லை. பறந்து வந்து திரும்பவும் இந்த புண்ணை கொத்தி இந்த எருமையை வேதனைப்படுத்திக் கொண்டது. Because of the pain, this buffalo was running helter-skelter, but the crow is not leaving him fly again and again and troubling that buffalo. இதை இவன் பார்த்து கொண்டிருக்கிறான். And he was watching this. உடனே இவன் ஒரு கல்லை எடுத்து எறிந்து அந்த காகத்தை ஓட்டி விட்டான். And he took a stone, threw at that crow, and it chased it away. அன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் அவனோடு பேசினார். That night the Lord spoke to him. மகனே, நீ திரும்ப என்னை ஏன் வேதனைப்படுத்துகிறாய்? My son, why are you persecuting me again and again? நான் உன்னை மன்னித்தேன், நீ திரும்பவும் என்னை ஏன் வேதனைப்படுத்துகிறாய்? I have forgiven you, but you are paying me again. அந்த காகம் அந்த எருமையின் புண்ணை கொத்தின போது அந்த எருமை எவ்வளவு வேதனைப்பட்டது என்று நீ கண்டாய். When the crow was pricking the wound of the buffalo, how much it suffered you have seen. நீ உனக்கு மன்னிக்கப்பட்ட பாவத்தை திரும்ப செய்யும் போது நானும் வேதனைப்படுகிறேன். என் காயங்களை நீ வேதனைப்படுத்துகிறாய். When you are committing the sin which I have forgiven you, you are again paining me in my wounds. இந்த சந்தர்ப்பம் அவனை தொடக்கூடிய சந்தர்ப்பமா இருந்தது. This is the instance which touched him. அவன் தீர்மானம் பண்ணினான். He decided, கர்த்தாவே, இனிமேல் அவைகளை நான் நினைக்கவே மாட்டேன். Lord, I will not remember them anymore. கர்த்தர் உங்களுக்கு மன்னித்ததை நீங்கள் இனிமேல் நினைத்து திரும்பவும் அதில் ஈடுபடாதீர்கள். What the Lord has forgiven, remember them anymore and do it again. அவருடைய காயங்களை வேதனைப்படுத்தாதீர்கள். And don't prick his wounds. மனாசே என்றால் மறந்து போவது. Manasseh means forgetting. ஒரு காலத்திலே நான் அப்படிப்பட்டவனாய் இருந்தேன், இப்பொழுது எனக்கு அதை நினைத்தாலும் ஞாபகம் இல்லை. At one time I was like that, but even if I try to remember that, it is not coming to my remembrance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக நாம் மறக்க வேண்டிய இரண்டாவது பகுதி, The second thing which you should forget, மற்றவர்கள் நமக்கு செய்த தீமையை நாம் மறக்க வேண்டும். evils done by others should be forgotten by us. ஒரு மெய் கிறிஸ்தவன் என்றால் பிறர் செய்கிற தீமைகளை மன்னித்து மறக்க வேண்டும். A true Christian is the one who forgives and forgets evil committed by others. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பழி வாங்காதே. The Lord says, don't take revenge. பழி வாங்குதல் என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். And taking revenge is mine. மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை மன்னித்து மறப்பதுதான் மனாசே. Even if others harm us, we should forgive and forget, and that is Manasseh.
இந்த வார்த்தை இந்த 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 வசனத்தை நான் இப்படி தியானித்த போது எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. When I meditated this verse like this, there was a great joy which came to my heart. சாதாரணமாக மனிதர்கள் நமக்கு செய்கிற தீமையை நாம் மன்னிப்போம், ஆனால் அதை மறப்பதில்லை. Generally we may forget the harm done by others, but we will never forgive them, but we will never forget them. ஆனால் மனாசே என்பது நாம் அதை மறந்து போக வேண்டும். But Manasseh means we should even forget them. பழிக்கு பழி வாங்குவது ஒரு தேவனுடைய பிள்ளையின் வேலை அல்ல. It is not the work of a child of God to take revenge. பழிக்கு பழி வாங்குதல் தேவனுடையது. Taking revenge is the Lord's. நான் ஒரு சந்தர்ப்பம் சொல்லுகிறேன். I would like to mention one particular instance. ஒரு இடத்திலே ஒரு ரவுடி இருந்தான். At one place there was a rowdy. அவன் நம்முடைய விசுவாசி ஒரு கடை வைத்திருக்கிறார். அவரிடத்திலே போய் பணத்திற்காக அவரை மிரட்டுவான். And one of our believer is owning a shop and used to go and threaten him for money. 100 ரூபாய் 200 ரூபாய் அல்ல. For not 100 or 200 rupees. 50,000 75,000 1 லட்சம் கொடு. He will ask for 50,000, 75,000, 1 lakh. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி, இந்த நாளிலே நீ எனக்கு இத்தனை ஆயிரம் தர வேண்டும் என்று மிரட்டல் தொலைபேசியின் மூலமாய் மிரட்டினான். One day he called him over the phone and said, and fixed a date and said, before this date you must give me this much thousands of rupees. இந்த சகோதரன் அந்த வாரத்திலே கடை திறக்கவில்லை. And that this brother did not open his shop at that week. கர்த்தரிடத்திலே அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார். He was crying and praying unto the Lord. விசுவாச வீட்டிலே போய் சொல்லி ஜெபித்தார். And he went to the faith home and prayed. அந்த வாரம் நடந்தது என்ன தெரியுமா? You know what had happened on that day? வேறொரு காரியத்திலே அவன் போலீசாரால் பிடிக்கப்பட்டு சுடப்பட்டு கொல்லப்பட்டான். And he was caught by the police and he was shot by the police and he died. அதே நாளில் கொல்லப்பட்டான். This very same day he was killed. பழிவாங்குதல் தேவனுடையது. So taking revenge is the Lord. நானே பதில் செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I will take revenge on them. நீங்கள் மறந்து விடுங்கள். But you forget them. இது மனாசேயின் இரண்டாவது அனுபவம். This is the second experience of Manasseh. மூன்றாவது நாம் மறக்க வேண்டிய காரியம். The third thing we should forget. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல பின்னானவைகளை எல்லாம் மறக்க வேண்டும். As Saint Paul said, we should forget those things which are behind. பின்னானவைகளை மறக்க வேண்டும். We should forget all those things which are behind. அவருக்கு இருந்த புகழ், மனிதர் மத்தியில் இருந்த மதிப்பு, கனம், மானம், லௌகிகமான சகல காரியங்கள் அவர் மறந்து விட்டார். All the fame and name and honor and everything he forgot which he had earlier. அது மட்டுமல்ல, நமக்கு வருகிற வருத்தங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் கூட நாம் மறந்து விட வேண்டும். And not only that, we should forget even our problems, our difficulties and all our other things. உன் இதயத்தை துக்கப்படுத்தக்கூடியதான வேதனை உள்ள சூழ்நிலைகள் உனக்கு ஏற்பட்டாலும் தேவ அன்பினால் அவைகளை நீ மறக்க முடியும். And even if there is a time that they will make you sorrowful your heart, but by the love of God you can forget even that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. தேவ அன்பு எந்த இதயத்தை நிரப்புகிறதோ அந்த இதயம் லௌகிகமான காரியங்களை மறக்கும், தனக்கு ஏற்பட்டதான சகல வருத்தங்களையும் வேதனைகளையும் மறக்கும். The heart that is filled with the love of God that will forget all the worldly things and all the sorrows and pains of the heart. 1611ஆம் ஆண்டு தாஜ்மஹால் கட்டப்பட்டது. In 1615 Taj Mahal was built. அந்த தாஜ்மஹாலை கட்டினவர், the one who built the Taj Mahal, அதுல என்ன எழுதி வைத்தார் தெரியுமா? you know what he has written in that? சூரியனே நீ ஒளி மங்குவாய் என்று நான் நினைக்கவில்லை. Oh sun, I did not know that you will go dim. நட்சத்திரங்களே நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. Oh stars, I never thought that you will fall down. என் அருமை மும்தாஜே நீ என்னை விட்டு பிரிந்து போவாய் என்று நான் எண்ணவே இல்லை. Oh my dear Mumtaz, I never knew that you will go away from me. ஆகையினால் அந்த அன்பை மறக்க முடியாமல் நினைவு சின்னமாக அதை கட்டினான். Therefore, I'm not able to forget that love. As a memorial, I have built this. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. Then I ask you a question. அன்றாடம் காட்சி ஒரு தேவனுடைய பிள்ளை அன்றாடம் காட்சியா இருக்கிறார். A child of God is a very poor man who is seeking out his life every day. அன்றைக்கு வேலை செய்தால் அன்றைக்கு ஆகாரம், அப்படிப்பட்ட ஒரு மனிதன். And a man who earns every day's bread. தன்னுடைய அருமை மனைவி மரித்து போனால் எப்படி மறப்பார், எப்படி அதை நினைப்பார் அவளை? And if his wife, dear wife departs, how he will remember? ஒரு பெரிய மஹாலை கட்ட முடியுமா? Can he build a mahal like this? அவனுக்கு தேவன் என்ன அனுபவம் கொடுக்கிறார் தெரியுமா? What experience the Lord gives him? தன் மனைவியினிடத்தில் இருந்த அன்பை மறக்கும்படியான தேவ அன்பினால் உள்ளத்தை நிரப்புகிறார். God is filling his heart with the love of God so that he can forget his love towards his wife, departed wife. உன்னுடைய அருமையானவர்கள் மரித்து போனாலும் நீயும் அதையும் மறக்கக்கூடிய ஒரு இருதயத்தை, ஒரு தேவ அன்பை
உனக்கு தேவன் கட்டளை. And even if the dear people whom you have loved dearly departed from you, then the Lord gives you a love which can forget those love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவ அன்பு இவைகளெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அன்பா இருக்கிறது. The love of God is the one which can surpass all these things. அருமையானவர்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் அவர்களையும் மறக்கக்கூடிய தேவ அன்பு நம் இருதயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Yes, the love of God which can make us to forget all the love, even if the dearly people go away from us. சில ஆட்கள் சொல்வார்கள், ஐயோ எனக்கு மறக்கவே முடியவில்லை. Some people say, I cannot forget at all. சகிக்கவே முடியவில்லை. I am not able to bear. கர்த்தர் சொல்லுகிறார், But Lord says, மனாசே உன்னுடையது. Manasseh is yours. நீ சொல்லு மனாசே என்னுடையது. And you say, Manasseh is mine. மறந்து போகிற அனுபவம் என்னுடையது. Forgetting experience is mine. நான்காவதாக இந்த மனாசேயின் ஒரு அனுபவம். Both experience of Manasseh. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் தகப்பன் வீட்டையும் நீ மறந்து விடு. The word of God says, forget thy father's house. 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, Psalm 45 and verse 10. உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ மறந்து விடு. Forget thy kindred and the father's house. இப்படி யாராலும் உலகத்தில் ஜீவிக்க முடியுமா? Can anyone live like this in the world? தகப்பன் வீட்டை மறந்து ஜீவிக்க முடியுமா? Can you live forgetting the house of the father? உலகத்தில் அப்படி ஒரு கூட்டத்தினர் உண்டு. And there is a group of people in the world. தகப்பன் வீட்டையும் மறந்து மாம்சத்துக்குரிய எல்லாரையும் மறந்து ஒரு கூட்டத்தினர் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். There is a group of people who are living in the world, forgetting the father's house and detaching from all the carnal ties. அவர்கள் தான் புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரர்கள். They are the New Testament servants of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. தகப்பனை மறந்தவர்கள், And those who have forgotten the father, தாயை மறந்தவர்கள், forgotten the mother, சகோதரனை மறந்தவர்கள், forgotten the brother, மாம்சத்துக்குரிய ஒவ்வொருவரையும் மறந்தவர்கள், and those who have forgotten all the carnal ties, தகப்பன் வீட்டை மறந்தவர்கள், those who have forgotten the father's house. கர்த்தருடைய வேதத்தில் அப்படி ஒரு வசனம் உண்டானால் அப்படி ஒரு ஜீவியமும் உண்டு. If there is a verse in the Bible like this, then there is an experience or a life also. குமாரத்தியே நீ கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். Oh daughter, incline thine ear and hear that forget thy father's house, then the king shall greatly desire in their beauty. அப்படித்தான் இன்றைக்கும் தங்கள் வீடுகளை மறந்து அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Likewise, even today many people are forgetting the father's house and many are coming up to serve the Lord. நான் கோவாவில் ஊழியம் செய்யும்போது, When I was serving the Lord in Goa, ஒரு கோவாவை சேர்ந்த ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு வந்தது. a Goan girl came for the ministry. பிரியமானவர்களே, கோவாவில் இருந்து ஒரு ஆள் ஊழியத்திற்கு வருவது என்று சொன்னால் மிக கடினமான ஒரு காரியம். It's a very difficult thing for a Goan to step out to do the ministry. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சகோதரி அந்த சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக எழும்பினார். But even among such circumstances, one of the sisters came forward to serve the Lord. அது ஊழியத்திற்கு புறப்படுகிற அன்றைக்கு, And the day when she was started for ministry, அவருடைய தகப்பன் ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. and her father told her one particular word. I still remember. டாடி எக்ஸ்பயர்ட் என்று உனக்கு ஒரு டெலிகிராம் வந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது. He said, even if you receive a telegram, your daddy expert, you should not step into this house. அவர் சொன்ன வார்த்தை, இதில் எந்த விதமான மிகைப்படுத்தலும் நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவில்லை. அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்லுவேன். I am not exaggerating any of his word. I just tell what he said. உன்னுடைய தகப்பன் வீட்டை நீ மறந்து விடு. You must forget your father's house. அப்படிப்பட்டதான ஜீவியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் உண்டு. There are servants of God who are doing such a ministry even today in the world. நான் அதை அதோடு நிறுத்துகிறேன். Let me stop here. மனாசே என்றால் மறந்து போகுது. Manasseh is forgetting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி ரெண்டு காரியங்களை நாம் மறக்க கூடாது. But at the same time, you should not forget two things. அதையும் சொல்லி நான் முடிக்கிறேன். And let me conclude with those words. நாம் மறக்க கூடாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? What is the one thing which you should not forget? தேவனை மறக்கிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்களாம். And those who forget God shall be cast into hell. சங்கீத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். That we read in the book of Psalm. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, Psalm 9 and verse 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். The wicked and those who forget God shall be cast into hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்கிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். Those who forget God shall be cast into hell. ஆகையால் ஒரு மனிதன் தேவனை மறக்க கூடாது. Therefore a man should not forget God at all. ஏனென்றால் தேவன் தான் ஜீவன். Because God is life. தேவன் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். And he is a living water. அவரை மறந்தால் நமக்கு ஜீவன் இல்லை. And if we forget him, then there is no life for us. அந்த ஜீவ தண்ணீராகிய தேவனை நீ உன் வாழ்க்கையில்
மறக்கவே You should கூடாது. never forget the living waters who is God. அடுத்ததாக நீ மறக்க கூடாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? Nextly, what you should not forget. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாக. Jerusalem, if I forget thee, let my right hand forget our cunning. நான் மறக்க கூடாத ஒரு காரியம் எருசலேம். Another important thing that we should not forget is Jerusalem. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாக. Oh Jerusalem, if I forget thee, let my right hand forget her work or cunning. ஒரு டிரைவர் தன்னுடைய டிரைவிங் தொழிலை மறப்பானா? Can a driver forget his driving? ஒரு மேஸ்திரி தான் வீடு கட்டுகிற தொழிலை மறப்பானா? Can a mason forget his building work? மறக்க முடியுமா? Can he forget? ஒரு ஆசிரியன் தான் படிப்பிக்கிற அந்த தன்னுடைய வேலையை உத்தியோகத்தை அவன் மறக்க Can முடியுமா? a teacher forget his teaching? இதுபோல உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலை மறக்க முடியுமோ? So can any man forget his own work? எருசலேமை மறக்கிறவன் தன் தொழிலை மறக்கிறான். But he that forget Jerusalem forget his own profession. பிரியமானவர்களே, எருசலேமை நாம் மறக்க கூடாது. We should never forget Jerusalem. எருசலேம் தான் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய சபை. Jerusalem is a church of God which is prevalent in the world. புதிய ஏற்பாட்டின் சபையை ஒருவன் மறக்கவே That கூடாது. means no one should forget the New Testament church. காரணம் என்ன? What is the reason? அந்த பரம எருசலேம் தான் நம்முடைய தாய் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says Jerusalem above is our mother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மேலான எருசலேமோ நம் எல்லாருக்கும் தாயானவள். Jerusalem above is a mother for us all. ஆகையால் அந்த தாய் நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்கிறாள். Therefore that mother is bringing up in our spiritual life. இந்த சபையின் மூலமாகத்தான் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிறது. Through this church only the knowledge of God is being revealed. தேவனுடைய சகல அறிவையும் சபையின் மூலம் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான். The whole knowledge of God a man receives through the church. இதை பற்றியுள்ள சத்தியங்களை இனி வரப்போகிற நாட்களிலே நீங்கள் கேள்விப்படுவீர்கள். And in the days to come you can learn truths about this. எந்த மனிதனுக்கும் ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவு தேவை. And every man needs a knowledge about God. கிறிஸ்தவ ஸ்தாபனங்களே, ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவு உங்களுக்கு தேவை. Oh Christian organization, you also need a knowledge about God. ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல ஒரு நாள் ஒரு இன்ஸ்பெக்டர் போனாராம். In a Christian school, one of the inspector went. ஒரு இன்ஸ்பெக்டர் போனாராம். Inspector entered. அப்பொழுது அந்த கிறிஸ்தவ ஸ்கூலா இருந்தபடினாலே முதலாவது அவர்கள் வேத பாடம் நடத்துவார்கள். Because it's a Christian school, they have a scripture class. இந்த இன்ஸ்பெக்டர் போய் அந்த பிள்ளைகளிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். The inspector went and asked him a question. எரிகோ மதிலை இடித்தது யார் என்று கேட்டார். And he said, who has pulled down the walls of Jericho? எரிகோ மதிலை இடித்தது யார்? Who has pulled down the walls of Jericho? ஒரு பையன் நடுநடுங்கி எழும்பி சொன்னான், சத்தியமா சார் நான் இடிக்கவில்லை என்று. Then a boy stood up trembling and said, no, I did not do it. வாத்தியார் என்ன சொன்னார் தெரியுமா? You know what the teacher said? சார், எங்க பிள்ளைங்க எல்லாம் என்னுடைய வகுப்பில் உள்ள பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், வேற யாராவது பிள்ளைகள் இடிச்சிருப்பாங்க சார். Then the teacher also said, the students of my class are very good students and somebody else would have destroyed that. இன்ஸ்பெக்டர் ஹெட்மாஸ்டர் இடத்துல போனார். Then the inspector went to the headmaster. காரியங்களை சொன்னார். He told the matter. ஹெட்மாஸ்டர் என்ன சொன்னாராம்? You know what the headmaster said? யார் இடிச்சாலும் சரி சார், நான் அதுக்கு பதில் நான் என் சொந்த கையில இருந்து போட்டு கட்டி தருகிறேன். So whoever has destroyed the wall, but doesn't matter, I will spend from my own pocket and I will build that wall. இப்படி இருக்கிறது கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள். Our Christian organizations are like this. ஆண்டவரை பற்றி அறிவு குறைவு. The knowledge of God is lacking. பிரியமானவர்களே, அறிவு சபையின் மூலமாய் வெளிப்படுகிறது. Dear people of God, the knowledge comes through the church. பேதைகள் உண்டு. There are foolish based people. இதிலே நடக்கிறவர்கள் பேதைகளா இருந்தாலும் திசை கட்டு போக மாட்டார்கள். Though the people are walking there, they are fools, but they will never go astray. ஆண்டவருடைய சபையிலே நீ உண்மையா இருந்தால், If you are faithful in the church of God, தேவனை பற்றிய ஞானம் உனக்கு இங்கே and வெளிப்படுத்தப்படும். you will receive the wisdom of God. ஆகையால் இந்த புதிய எருசலேமை நீ மறவாதே. Therefore, don't forget your Jerusalem. சபையை நீ மறவாதே. Don't forget the church. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உனக்கு தருகிறார். And God is giving you such an experience. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்க. Let us close our eyes for a minute. சங்கீதக்காரனை போல நீங்கள் சொல்லுங்கள். And you also say, just like the psalmist said, சீகேம் என்னுடையது. Shechem is mine. நீங்கள் திரும்பி போகும்போது இதை சொல்லிக்கொண்டே When you return, you just keep on telling these things. சீகேம் என்னுடையது. Shechem is mine. சுக்கோத் என்னுடையது. Succoth is mine. கீலேயாத் என்னுடையது. Gilead is mine. மனாசே என்னுடையது. Manasseh is mine. ஆமென். ஆவிக்குரிய ஒவ்வொரு அனுபவங்களும் என்னுடையது. Oh, each of the spiritual experiences is mine. நான்
நான் விசுவாசிக்கிறேன். I believe them. நான் இதுவரைக்கும் ஒரு சாதாரண ஒரு அனுபவத்தோடு இருந்தேன். I live with an ordinary experience hitherto. இனி நான் இவைகளை சொந்தமாக்கி ஜீவிப்பேன். Henceforth I will make them as my own and live. ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்கள். And you say, I submit, I surrender. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Then God blesses you. இந்த கூட்டத்தின் மத்தியிலே நான் சொன்னேனே, ஒரு மின்னல் போல ஒரு ஒளியை நான் கண்டேன். I told you in the middle of the meeting that I saw a light just like a lightning. இந்த இடத்தில் மெய்யாகவே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. Really the power of God is prevalent in this place. எல்லா சத்துருவின் வல்லமைகளும் சிதறடிக்கப்படுகின்றன. All the powers of the enemy is scattered. நீங்கள் இந்த பந்தலுக்குள் வந்தவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களை வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி அனுப்புகிறார். And whoever has stepped into this pandal, the Lord has strengthened you, the Lord has given you power, and He is going to send you. உங்களை ஆசீர்வதிக்கிறார். Yes, He is blessing you. உங்களுடைய குடும்பங்களை He ஆசீர்வதிக்கிறார். blesses your family. உங்களுடைய பிள்ளைகளை He ஆசீர்வதிக்கிறார். blesses your children. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். And any weapon that comes against thee shall not prosper. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. Yes, the promises of God are true. எல்லாரும் அதை சொந்தமாக்கி போங்கள். All of you want that and go. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடையது என்று சொல்லுங்கள். Yes, you say that all the blessings of God is mine. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May the Lord bless you all. நீதியின் புறமே எருசலேமே